அழுக தான் கடைசியா இருக்கணும். நீங்க இந்த கவர்மெண்ட் வந்து இந்த வீடியோ எடுக்கிறீங்க, இந்த ஜாப் தான் கடைசியா இருக்கணும். இதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அவனுக்கு 2 பையன் இருக்கிறான். அந்த பையன் அப்பா செத்தது கூட அந்த பையனுக்கு தெரியல. அப்பா எங்கன்னு கேட்டா உள்ள படுத்திருக்குன்னு சொல்றான். அந்த அளவுக்கு அந்த பையங்களுக்கு தெரியல, அப்பா என்ன பண்றாங்கன்னே தெரியல. எல்லாரும் போய் பாக்குறாங்க, நம்மளும் பாப்போம்னு சொல்லி பாக்குறான். அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவன் ஒய்ஃபுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் அம்மா, அதாவது எனக்கு அவன் கொல்லி போட்டிருக்கணும். ஆனா எனக்கு என் பிள்ளைக்கு கொல்லி போட்டிருக்கு. நான் வந்துட்டேன். எல்லாத்திட்டையும் என் பிள்ளை சொல்லுவான், எங்க அம்மா செத்து போயாச்சுன்னா நானே தோல்ல தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் போடுவேன், எவனும் வர வேண்டாம்னு சொல்லி என் பிள்ளை சவால் விடும். இன்னைக்கு என் பிள்ளை போயிட்டான், அவனை தூக்குற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இவ்வளோ நேரம் ஆகியும் ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு யாருமே ஏற்பாடு பண்ணலை. நைட்டில் 10 மணிலேருந்து என் பிள்ளை மார்ச்சுவரியில் இருக்குது. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் என் பிள்ளை அழுகுவான், இன்ஜெக்ஷன் போட சம்மதிக்க மாட்டான். ஆனால் நைட்டில் எவ்வளோ நேரம் துடிச்சு என் பிள்ளை செத்தான்ற தெரியாது. இப்போ நான் போய் பார்க்குறேன், அவரோட ஃபேஸில் ஒரு இடம் கூட பேலன்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது. எவ்வளோ பிளட்டு போச்சுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு மார்ச்சுவரியில் படுத்து கிடக்கிறான், எல்லாம் மூடி போட்டிருக்கிறாங்க. 2 செகண்ட் தான் பார்க்க விட்டாங்க. நைட்லேருந்து எங்கள் குடும்பம் ஃபுல்லாக மட்டும் இல்லை, எங்கள் எஸ்டேட்டில் உள்ளவங்க எல்லாருமே மணின்னு சொன்னால் அந்த எஸ்டேட் ஆளுகளே அப்படி வருவாங்க. டவுன் ஏரியாவில் மணின்னு சொன்னாலே அவன் பேரை கேட்டாலே ஐயோ நல்ல பையன் சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல பையனுக்கு நல்ல சாவு வரல. அந்த அளவுக்கு துடிச்சு செத்துருக்கிறான். இன்னைக்கு அவன் ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் அம்மாவாக ஒருத்தி இருக்கிறேன், என் பிள்ளை தான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. என் பேரம்மா 2 பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அவங்க நாளைக்கு பெரியவனாக வந்தா அவனுக்கு ஏதாச்சும் வேலை போட்டு கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் சத்திய வாக்கு கொடுங்க. நாளைக்கு அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு எஸ்டேட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைய படிப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு படிப்பு செலவுக்கும் கவர்மெண்ட் செலவு பண்ணணும். ஆனால் இதுதான் கடைசியாக இருக்கணும். இந்த வீட்டு சுரேஷ்குமார் வீட்டு அழுக தான் கடைசியாக இருக்கணும். இனி எந்த வீட்லேயும் யானை மீச்சு செத்துச்சு அழுதாங்கன்னு சொல்லி அழுக குரல் எங்கேயுமே கேட்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? நீங்கள் என் குடும்பம் இன்னைக்கு அலையுதே, தெருவில் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க முடியாமல் சாப்பிடாம என் பிள்ளையிலேருந்து என் பையன்லேருந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்கிறோம். என் பிள்ளை எவ்வளோ துடிச்சு செத்துருப்பான் சொல்லுங்க பார்ப்போம். இன்ஜெக்ஷன் போட விட மாட்டானே, இன்ஜெக்ஷன் போட்டால் அவனுக்கு வலிக்கும். ஆனால் எனக்கு துடிச்சு என் பிள்ளை செத்துருக்கு. இந்த யானை கோமதி என்னோட பேர். அம்மா பேர் கோமதி. പുറത്തേക്ക്